ஏ ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு லெக் ஒர்க் அவுட்டுங்க. முடிக்கும் போதெல்லாம் அப்படியே நாக்கு தள்ளிடுச்சு. வாங்க டக்குன்னு வீடியோ கூட போகலாம். டோட்டலாக 9 வேரியேஷன் இருக்குது. ஈச் சர்க்கியூட் 3 வேரியேஷன். நீங்கள் 3 வேரியேஷனாக 3 செட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த சர்க்கியூட் போய்க்கலாம். எல்லா வேரியேஷனும் வந்து 12 to 15 கவுண்ட்ஸு. அந்த லஞ்சஸ்லாம் பண்ணும்போது வந்து ஈச் லெக் பண்ணணும். ஒவ்வொரு செட்டுக்கும் நீங்கள் வந்து 1 minute பிரேக் எடுத்துக்கணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு வேரியேஷன் காப்லெட் ஸ்குவாட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். க்ளோஸாக வச்சுட்டு ஸ்டோவை ஓப்பன் பண்ணி பண்ணுறது தான் வந்து காப்லெட் ஸ்குவாட். அடுத்தது வந்து ப்ரிசனர் ஸ்குவாட். பாருங்கள், நான் நீல் டவுன் பண்ணி அப்படியே வந்து ஆஃப் ஸ்குவாட்டில் எழுந்து நிற்கிறேன். இதுக்கு வந்து 1 பேர் தம்பிள் இருந்தால் போதும். இந்த என்டையர் ஒர்க் அவுட்டுக்கும் டோட்டலாக 9 வேரியேஷன். என்டையர் ஒர்க் அவுட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 1 பேர் தம்பிள் இருந்தால் போதும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 7.5. நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி 5 எடுத்துக்கலாம், 7.5 எடுத்துக்கலாம், இல்லை 10 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈச் ஒர்க் அவுட் 12 to 15 கவுண்ட்ஸு. 3 செட் பண்ணணும். ஓகே, அடுத்த வேரியேஷன் ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டோட 3rd வேரியேஷன் ஸ்டெப் அப். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட பாக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்டூல், பட் ஆனால் உங்கள் வெயிட்டை தாங்குற அளவுக்கு ஏதாவது இருக்குதோ அதுக்கு மேலே நீங்கள் கையில் வச்சுருக்க வெயிட்டை பொறுத்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணி அது மேலே நீங்கள் ஏறி இறங்கணும். அதுதான் ஸ்டெப் அப். இப்போ வந்து ஸ்டெப் அப் எப்படி பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ரைட் லெக் எடுத்து வைக்கிறீங்கன்னா அடுத்த செகண்ட் கவுண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் லெக் எடுத்து வைங்க. ஓகேவா? மாற்றி மாற்றி பண்ணுங்கள், நடுவில் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கவனித்து கான்ஷியஸாக பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டோட 3 வேரியேஷன் 3rd வேரியேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஒரு 1 minute பிரேக் எடுத்துகிட்டு செகண்ட் சர்க்கியூட் போகலாம். செகண்ட் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட் வேரியேஷன் வந்து பல்கேரியன் ஸ்ப்ளிட் ஸ்குவாட். இப்போ நான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி மெஷர் பண்ண பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் லெக்கு வைக்கணும். பாருங்கள், என் கையில் வந்து நான் வந்து ப்ரொனேட்டட் கிரிப் போட்டிருக்கேன். கை வந்து திருப்பில் நான் வந்து ப்ரொனேட்டட் கிரிப் போட்டிருக்கேன். ஈச் லெக் 12 to 15 கவுண்ட்ஸ். உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி 12 கண்டிப்பாக பண்ணணும். உங்களால் இன்னும் பண்ண முடியல, நீங்கள் வந்து 15 எடுத்துக்கலாம். நான் வந்து கையில் வந்து 7.5 தம்பிள் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈச் லெக் வந்து பண்ணணும் 12 இல்லைனா 15. செகண்ட் வேரியேஷன் வந்து இதில் ரொமானியன் டெட் லிஃப்ட்டு. நான் வந்து 10 எடுத்திருக்கேன். அதே தான், உங்களுக்கு என்ன முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஸ்பைன் பெண்ட் ஆகலை. நல்லா பாருங்கள், என்னோடய ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. என் பட்டு தள்ளி நான் நல்லா பெண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து என்னோடய நீல வந்து ஸ்லைட் பெண்ட் இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் க்ளூட்டில் இருந்து ஆம்ஸ்ட்ரிங் ஃபீல் ஆகும். இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து 3rd வேரியேஷன் கர்ட்ஸி லஞ்சஸ். நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். நான் கர்ட்ஸி லஞ்சஸ் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணணுங்கிறது வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுவும் வந்து ஈச் லெக் வந்து 12 இல்லைனா 15. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாடி வந்து ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. லெக் வந்து ப்ராப்பராக வைக்கணும். இல்லைனா வந்து நீல இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போது 3rd சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு வேரியேஷன் லஞ்சஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரைவ் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், நான் லஞ்சஸ் பண்ணும்போது என் தம்பிள் எப்படி வைக்கிறேன், ட்ரைவ் பண்ணும்போது தம்பிள் எப்படி மாற்றுறேன். இது மாதிரி பண்ணும்போது உங்களோட க்ளூட்டில் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ப்ராப்பராக பண்ணுங்கள். அகைன் சொல்கிறது தான், ப்ராப்பராக பண்ணுங்கள், ஃபார்ம் கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா இன்ஜுரி ஆகிடும். பாருங்கள், லஞ்சஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரைவ் பண்ணணும். இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். இதுவும் வந்து 12 to 15 கவுண்ட்ஸ் ஈச் லெக்கு. உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஹார்ட் பீட் ஹை ஆகிடுச்சிங்க, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டேன், சாரி. அடுத்தது வந்து காஃப் ரைஸ். நான் வந்து 15 கையில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 10 கூட வச்சுக்கலாம். மேலே போயிட்டு ஒரு 1 second ஹோல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இறக்கணும். நீங்கள் பட்டு டக்குன்னு செஞ்சிங்கன்னா எங்கேயுமே யூஸ் இல்லை. மேலே போய் நம்ம காஃப் மசில்ஸ் ஃபீல் ஆகும்போது ஒரு 1 second இல்லை 2 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த ஒர்க் அவுட்டோட லாஸ்ட் வேரியேஷன், இந்த 3rd சர்க்கியூட்டோட லாஸ்ட் வேரியேஷன். ஓகேவா? ஜம்பிங் லஞ்சஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். இன்ஜுரி ஆகாமல் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இன்ஜுரி ஆச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது, என்னமே பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து 20 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் பண்ணலாம். நாக் அவுட் ஒர்க் அவுட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பை பாய், டேக் கேர்.